விஜய் சாரோட படம் வந்து நாளைய திருப்பு ஓடலை, அதுக்கப்புறம் படம் ஓடலை. அப்போ எஸ்ஏசி சார் அவர்கள் கேப்டன் அவர்களை அணுகிறாரு, ஒரு படம் நடிச்சு கொடுக்குறாரு, செந்தூர பாண்டியன் ஒரு படம் நடிச்சு கொடுக்குறாரு. செந்தூர பாண்டியில அவர் அண்ணனா வருவாரு, ஆக்ஷன் ஹீரோ, 100 படத்துல நடிச்ச ஹீரோ. அவரு சும்மா இருப்பாரு, விஜய் சார் ஃபைட் பண்ணுவாரு. எந்த ஒரு நடிகர் அதை விட்டு கொடுப்பா? எந்த ஒரு ஹீரோ விட்டு கொடுப்பாங்க? இதெல்லாம் விட்டு கொடுத்து உங்களை இதை இன்ஃபேக்ட் விஜய் சாரே என்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கிறார். நான் ஒரு தடவை சந்திக்கும் போது விஜய் சார் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், எங்கள் நாளைய தீர்ப்புக்கு அப்புறம் நாங்கள் 45 லட்ச ரூபாய் கடனில் இருந்தோம், எங்களுக்கு மெட்ராஸில் வீடு மட்டும்தான் இருந்தது, ஒன்று அந்த வீடை விற்று கடன் அடைக்கணும், இல்லை அப்படின்னா வேற ஒரு படம் எடுத்து அதில் வர்ற லாபத்தில் கடன் அடைக்கணும். இந்த சமயத்தில் கேப்டன் எங்களுக்கு உதவி பண்ணாரு, செந்தூர பாண்டி படத்தில் நடிச்சாரு, பட்டி தொட்டிலாம் இன்னைக்கு விஜய் தெரியும்னா அதற்கு காரணம் விஜயகாந்த் கேப்டன் என்கிட்டே சொல்லியிருக்கிறாரு. இது சத்தியம், இது சத்தியம், இது என்கிட்டே சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, அப்படி இருக்கிற கேப்டனை நீங்க வந்து பார்த்திருக்கணுமா வேண்டாமா? ஒரு தடவை வந்து பார்த்திருக்கணும்ல.